வணக்கம். சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி பவுஞ்சூருக்கும் செய்யூருக்கும் இடையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது. பாருங்க, இந்த இடம்தான். இந்த தார் சாலையை பிரிண்டேஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது. 100 to 150 அடி பிரிண்டேஜை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக நஞ்சை நிலம்தான். ஒரு ஸ்கொயராக, ஒரு லென்த்தாக, ஒரு கேக் சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பவுஞ்சூரிலிருந்து 10 to 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் செய்யூருக்கும் வெறும் 5 கிலோமீட்டர் தான். நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம், வீடு கட்டி கூட குடியேறலாம், பண்ணை நிலம் அமைக்கலாம். அனைத்து வகையான மரங்கள் செடிகள் வளரக்கூடிய மண்தன்மை கொண்டதான் இந்த ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கிருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 to 110 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதன் அருகில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் அமைந்திருக்கின்றது. ஒரு பாதுகாப்பான பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது. அருமையான மண்தன்மை கொண்டதான் இந்த ப்ராப்பர்ட்டி. 30 to 40 அடியில் தண்ணீர் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது. இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 1 சென்ட். 1 சென்டினுடைய விலை 35,000 ரூபாய் சொல்கிறாங்க. மொத்தமாக 35 லட்சம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. நெகோஷியபிள் தான், குறைத்து பேசலாம். தார் சாலையை பிரிண்டேஜாக கொண்டு இவ்வளோ கம்மியான விலைக்கு இந்த பகுதியில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கடினமான விஷயந்தான். மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிலம் தேவை உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இடத்தை கூட்டுமை காமிக்கிறோம். வாங்கி பயன்படுத்தி கொள்வோம். நன்றி.